வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த டிஜிட்டல் எர்த் டெஸ்ட்டை எர்த் பிட்டில் கனெக்ட் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை திறந்து உள்ள மீட்டரை வெளியே எடுத்துக்கிறோம். இதில் அந்த மெட்டல் ராட் இருக்கும். இதை தான் நம்ம வந்து மணலில் இறக்கி அதில் கொண்டு போய் அந்த 2 கலர் வயரையும் அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். இது அந்த மீட்ரு. அடுத்தது இதில் வந்து 3 கலரில் ஒயர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பச்சை, மஞ்சள், சிகப்பு. பச்சை கலர் வந்து 5 மீட்டரில் இருக்கும், மஞ்சள் வந்து 10 மீட்ரு, சிகப்பு வந்து 15 மீட்ரு. பச்சையில் அதே மாதிரி மஞ்சளில் சிகப்பில் பக்கத்தில் உள்ளது பார்த்திங்கன்னா அந்த மூடி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக அதில் மாட்டியிருக்கும். அது ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அடுத்தது நம்ம பின்னாடி கழட்டி அதில் பேட்ரி போட்டுக்கிறோம். அதில் மொத்தம் ஒரு 6 பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். டபிள்யூ பேட்ரி. இப்போ இதில் அந்த 6 பேட்டரியும் உள்ளே போட்டுக்கிறோம். ஆறு பேட்டரியும் போட்டாச்சு. இப்போ நம்ம பின்னாடி உள்ள கவரை மாட்டிட்டு அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மூணு கலர் ஒயரையும் பச்சைக்கு பச்சை, மஞ்சளுக்கு மஞ்சள், சிவப்பு 3 கலரையும் மாட்டிடுவோம். இப்போ முதல்ல பச்சையை மாட்டுவோம். பச்சை வந்து எலக்ட்ரோட், அதை வந்து நேரமான எர்த்து பிட்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது மஞ்சள், அது வோல்டேஜ் பொட்டன்ஷியல். அது வந்து நம்ம மீட்டர்லேருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் அதை கொண்டு போய் நம்ம மாட்டிடலாம். அடுத்து சிகப்பு, அது கரண்ட். அதிலேருந்து ஒரு 5 மீட்டர் தூரம், அதாவது 15 மீட்ரு அந்த தொலைவில் நம்ம அதை மாட்டிக்கலாம். இப்போ நம்ம எப்படி அந்த மெட்டல் ஊக்கில் எப்படி மாட்டியிருக்குங்கிறத பார்ப்போம். அந்த ஊக்கில் சின்னதாக ஒரு காடி இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த கிளிப்பை மாட்டிடலாம். இப்போ நம்ம எல்லோ ஒயர் மாட்டியிருக்கோம். மஞ்சள் ஒயர் வோல்டேஜ் பொட்டன்ஷியல். அடுத்தது சிவப்பு கலர் ஒயர் கரண்ட். அதிலேருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி மாட்டியிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஒரு சின்ன காடி மாதிரி இருக்கும், அதில் நம்ம மாட்டிக்கிற வேண்டியது. அடுத்து இப்போ நம்ம அங்கே எர்த்து பிட்டில் கொண்டு போய் அந்த பச்சை ஒயரை மாட்டிடுவோம். இது வந்து பழைய எர்த்து தான், லைட்டிங் அரெஸ்ட்டுக்காக போட்டது. இதில் தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் எர்த்து பிட்டு இறக்குனாலும் சரி, அந்த
அந்த வயர் வந்து கனெக்ட் பண்ணிருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து விட்டு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது எப்போ நம்ம இது டெஸ்ட் பண்ணுறோன்னா, புதுசாக ஒரு இடத்துல நம்ம எர்த்துப்பிட்டு இறக்குறோம்னா இறக்க முடிஞ்சோடனே இந்த மீட்டரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பழைய ஏற்கனவே இருக்கிறத டெஸ்ட் பண்ணுறதுனாலும் நம்ம ஏற்கனவே அதில் லைன் கொடுத்துருந்தோம்னா அதை எடுத்துகிட்டு அது மூலிமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வோல்டேஜில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. இது வந்து எப்பயுமே 0ல் தான் இருக்கணும் எர்த் வோல்டேஜ். இப்போ 20 ஓம்ஸில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அந்த பட்டனை அழுத்தி ரைட் சைடு திரும்பி விட்டால் லாக் ஆகிக்கிறோம். அதுவே ஓடி எவ்வளோன்னு வந்தோம். இப்போ 10.22 இது இருக்குது. இது அதிகமாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம 200 ஓம்ஸில் வச்சு பார்ப்போம். $10.2 காட்டுது. இது அதிகமாக தான் இருக்குது. இதில் வச்சு பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம்னா ரவுண்டாக தான் காமிக்கும். 10னா 10 அவ்வளோதான், அந்த மாதிரி காட்டும். இப்போ இது வந்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா, பக்கத்துலேயே இன்னொரு ராடு ஏற்றிப்பிட்டு இறக்கி அதை ரெண்டையும் லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணும்போது என்ன வந்து ஓம்ஸ் வேல்யூ வந்து குறையும். அப்போ அதே மாதிரி நம்ம அதை எப்படி செக் பண்ணுறோன்னா, இப்போ முன்னாடி நம்ம கொண்டு போய் 2 வயர் கொடுத்துருக்கோம்ல, சிவப்பு மஞ்சள், அதே இதை பின்பக்கம் கொண்டாந்து அதே மாதிரி 10 அடி 5 அடியில் இறக்கி நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த பக்கம் குறையுது அப்படின்னா அந்த பக்கமாகவே இன்னொரு எடுத்துப்பிட்டு இறக்கி அதை ரெண்டையும் லிங்க் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து இன்னும் குறையும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பாருங்கள், அதில் 10 ஓம்ஸ்க்கு மேலே காட்டுது. அது அதிகமாக தான் இருக்குது. அதை வந்து இன்னும் குறைக்கணும். அப்போ நம்ம இன்னொரு எர்த் ராடு பக்கத்தில் இறக்கி அது ரெண்டையும் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதாவது பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ஓம்ஸுக்கு குறைவாக தான் இருக்கணும். குறைஞ்சது 1 ஓம்ஸ் கிடைச்சாலே நல்ல ஒரு வேல்யூ. 5க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலே அதிகம்தான். அது அவ்வளோ இருக்கக்கூடாது. குறைவான ஓம்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே வந்து ட்ரிப் ஆயிரும் ஆர்சிசிபி. அதுக்கு தான் நம்ம நல்லா எந்த அளவு குறைக்க முடியுமோ அந்தளவு நம்ம எர்த்துப்பிட்டு இறக்கி அந்த ஓம்ஸ் வேல்யூவை குறைக்கணும். இப்போ ஒரு ராடு இறக்கி நம்மளுக்கு கிடைக்கலன்னா பக்கத்தில் கூட இன்னொரு ராடை இறக்கி அதை ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த எர்த்துப்பிட்டில் வந்து நம்ம மீட்ரு போட்டு டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம லைன் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த லைனை வந்து கலட்டி விட்டுட்டு தான் நம்ம அந்த மீட்ரு போட்டு டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேல்யூ ஓம்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு முறை சொல்கிறேன், கவனிங்க. அதாவது அந்த பச்சை வயரை வந்து நம்ம எர்த் ராடில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். அதான் எலக்ட்ரோடு. அது அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த எர்த் ராடில் இருந்து ஒரு 10 மீட்டர் தொலைவில் அந்த மஞ்சள் வயரை கொண்டு போய் அந்த மெட்டல் மண்ணில் பதிச்சு அதில் கொண்டு போய் அந்த எல்லோ வயரை வந்து மாட்டணும். அது வந்து வோல்டேஜ், அதாவது பொட்டன்ஷியல். அப்புறம் அதில் இருந்து ஒரு 5 மீட்டர் தள்ளி ஒரு சகப்பு வயர் இருக்குது பாருங்கள், அந்த வயரை அந்த மெட்டலுக்கு பதிச்சு நம்ம அதில் கொண்டு போய் அந்த சகப்பு வயரை அதில் கனெக்ட் பண்ணிட வேண்டியது. திரும்ப வந்து நம்ம மீட்டரில் எர்த் வோல்டேஜில் வச்சு நம்ம அந்த பச்சை சிவப்பு கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை அழுத்தி ரைட் சைடு திருவணும்னா அது என்ன வோல்டேஜ் இருக்கா இல்லையாங்கிறது அதில் காட்டும். அது வந்து எப்பயுமே வந்து 0ல் தான் இருக்கணும் வோல்டேஜ். அடுத்த 20 ஓம்ஸில் வச்சு அடுத்து சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி ரைட் சைடில் திருவணும்னா லாக் ஆயிரும். அப்போ அதில் எவ்வளோ ஓம்ஸ் வருங்கிறது அதில் காட்டும். அதுக்கடுத்து அதே மாதிரி அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு 200 ஓம்ஸில் வச்சு பார்க்கலாம். அதுலேயும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத காட்டும். அதுக்கடுத்து 2000 ஓம்ஸில் வைக்கணும். அதில் வச்சு பார்க்கும்போது ரவுண்டாக தான் காட்டும் அதில். அதே மாதிரி நம்ம எர்த்து பிட்டில் கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க, அதில் வந்து நம்மளுக்கு எர்த்து ராட்டில் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒன்றுன்னு வந்து கீழே அந்த புள்ளி வருது பாருங்கள், பாயிண்ட். இது அதுக்கப்புறம் அப்படியே பிளிங்காக ஆரம்பிச்சிடும். எர்த்து ராட்டில் வந்து எர்த்து ராடு கட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி அதில் சரியாக கிடைக்கல அப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த புள்ளி பாயிண்ட்டுக்கு வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எர்த்து ராடு கட் ஆயிடுச்சு இல்லை எர்த்து கிடைக்கல அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம இங்கே அளக்கும் போது அந்த மீட்டரில் அதிகமாக காட்டும். 10க்கு மேலே காட்டுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து சரியாக எர்த்து கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கூட ஒரு பக்கத்தில் இன்னொரு ராடை இறக்கி 2 ராடாக லிங்க் பண்ணி அது மூலயமா நம்ம அளந்து பார்க்கலாம். அப்போ அதுலேயும் கிடைக்கலன்னா கூட பக்கத்தில் இன்னொன்று அந்த மாதிரி 3 அந்த மாதிரி கூட போட்டு நம்ம 3ஐயும் ஒன்றா லிங்க் பண்ணி அது மூலயமா நம்ம எர்த்து ஓம்ஸை வந்து குறைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க டிஜிட்டல் எர்த் டெஸ்ட்டை எப்படி
நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.